Good morning, students. I am MRK. Today, class 11th standard maths chapter 7, matrices and determinants, exercise 7.2, 14th sum. If A equal to ஒரு matrix கொடுத்துட்டு prove that சொல்லி summation k equal to 1 to n determinant of a power k equal to 1 by 3 into 1 minus 1 by 4 power n அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்தது ஏன்றதை எடுத்துகிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 1/2 ஹோல் ஸ்கொயரை வந்து ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் ரெண்டுக்கு சேர்த்து. ஓகே, 1 ஸ்கொயர் 1 தானே. அப்போ இதுக்கு நம்ம அடுத்து ஒவ்வொரு டிட்டர்மினண்ட்டாக கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ ஸ்கொயருக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஏ கியூபுக்கு கண்டுபிடிக்கணும், இப்படி வரிசையாக கண்டுபிடிக்கணும் ஒன்று ஒன்றா. அதாவது சம்மேஷன் கொடுத்தனால இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ க்யூப். இப்படியே போகணும்டா தம்பி, அப்படியே போயிட்டே இருக்கணும். எத்தனை டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் கொடுத்துருக்கான். இப்போ கேக்கு பல என்ன கொடுத்துருக்கான், 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். கேக்கு பல என்ன கொடுத்துருக்கான், என்னு கொடுத்துருக்கான். ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 1/2 ஹோல் ஸ்கொயரு. அதாவது இங்கே 1 இருக்குன்னா இங்கே நான் 2 வந்திருக்கு. இப்போ 2 இருக்குதுன்னு வச்சுக்கவேன், என்ன வந்திருக்கும், 4 வந்திருக்கும். புரியுதா? 2 மல்டிப்ளை ஆகும். ஏன்னு 2ன்னு எழுதி என்ன எழுதிக்கிறேன்னு 2னா இங்கே 4 ஆயிரும். அடுத்து இங்கே வந்து 6 ஆயிரும். இங்கே என்ன ஆயிரும், 6. 3 2 சார் 6. அப்படி 2 மல்டிப்ளை பண்ணிக்க, அவ்வளோதான். 2 மல்டிப்ளை பண்ணிக்க. 1 2 is 2, 2 2 சார் 4 மேலே. அதே மாதிரி 1/2ன்னு எழுதி ஹோல் பவர் என்ன வந்துடும், 3 2 சார் 6ன்னு வந்துடும். அடுத்து எழுதுனா என்ன வரும், 1/2ன்னு எழுதி ஹோல் பவர் 8ன்னு எழுதிக்கிற வேண்டியதான். அப் டு 1/2ன்னு எழுதிடுற. முன்னாடி வேணால் ப்ளஸ்ஸு போட்டுக்க. 2 தானே மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 2n அப்படின்னு அர்த்தம். டேர்ம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n தான். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் தான். n டேர்ம்ஸ் தான் அது எந்த மாற்றம் கிடையாது. 1 2 3 4 கொடுத்துரு ஐம்பது n டேர்ம்ஸ் தான். ஆனால் ஏன் இந்த 2n வருதுன்னா இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கல, இந்த இடத்துல 2 வருதுல்ல. அப்போ இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வந்து 2 வருது. ஏக்கு இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வந்து 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வருது. 1 வந்தால் 2 வருது, 2 வந்தால் 4 வரும், 3 வந்தால் 6 வரும், அப்படியே போகும். இது ஒரு ஜிபி. அப்போ ஜிபி அப்படின்னு சொல்லையில் ஃபஸ்ட்டு ஸ்டாம் வந்து 1/4ன்னு அர்த்தம் ஏ. இதைத்தான் நான் இங்கே கண்டுபிடிக்கையில் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணியெல்லாம் மாற்ற பண்ணிட்டேன். சரியா சொல்கிறது? கொஞ்சம் கவனமாக இந்த இடத்த பார்த்துக்கோ. ஆனால் இந்த இடத்த கவனமாக பார்த்துக்க. ஓகே, குட். ஏ வந்து 1/4. ஆர் வந்து என்ன ஆகும்னா T2/T1. 1/16 டிவைடட் பை 1/4. அப்போ என்ன ஆயிரும், 1/4 less than 1. அப்போ SN equal to A into 1 minus R by 1 minus R. இது வந்து ஹோல் பவர் n அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணையில் ஏ ஃபஸ்ட்டு வரணும். ஏன்றது என்ன, 1/4. ரைட். நெக்ஸ்ட்டு 1 minus 1/4 whole power n. Okay, good. Whole divided by 1 minus 1/4. அப்போ குறுக்க பெருக்கணும் அப்படின்னா 1/4 இது அப்படியே தான் இருக்கும். 1 minus 1/4 power n வேணால் மாற்றிக்கலாம். 1 power n 1 தான், 4 power n 4 power n டிவைடட் பை 3/4ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கழிச்சோம்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கழிச்சோம்னா இது அப்படியே ரிசிப்ராக்கல் பண்ணிங்கன்னா 4 4 கேன்சல் ஆயிரும். ரிசிப்ராக்கல் பண்ணால் என்ன ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும். தெரியுதா சொல்கிறது? 3/4ன்றது 4/3ன்னு வரும். 4/3. அப்போ 1/3 இன்ட்டு 1 minus 4 power 1/4 power n. ஆன்சரில் பாரு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, குட். தேங்க்யூ.